உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், என் மனதிற்கு மிக பிடித்த பெரிய கண் மகர ராசி நேர்களுக்கு, மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு இந்த 2026 வருடம் மாசி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னா ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15 நாள் நான் சொல்றதுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். பிப்ரவரி 15 இருந்தே அப்படியே கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி. ஏற்கனவே சொல்ல வேணா, 2ஆம் இடத்துல ராகு உட்காந்து அப்படின்னு எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி கொண்டிருக்கிறார். பத்தாவதுக்கு மிஸ்டர் சூரியன், மிஸ்டர் புதன், மிஸ்டர் சுக்ரன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல 2ஆம் இடத்துல உட்கார வச்சு அங்கிருந்து குருவுடைய பார்வையோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. எல்லா ராசிக்காரர்களும் ஆரம்பத்திலே இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லிட்டேன். இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம், முதல்ல மாசி மாதம்ன்றது பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து அந்த பக்கம் 14ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4ன்ற மாதிரி எல்லா கிரகத்தையும் கூட்டு தன்வயப்படுத்தி, எப்படி வித்யாவை தன்வயப்படுத்தி வச்சிருக்கணும் அந்த மாதிரி எல்லா கிரகமும் இதில் அப்படியே மகர ராசிக்காரர்கள் நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சினாரியோல வந்து அருள் பாவனை செய்ய காத்திருக்கின்ற சொல்லணும் தான் ஆசை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. உங்க பிறப்பு ஜாதகத்தில் ராகுடைய போஷன் எப்படி இருக்கோ, ராகு என்னெல்லாம் பண்ணணும்னு காத்திருக்காரோ அதை இந்த மாசம் செவ்வனே செஞ்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்க போறாரு. ஸோ மகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை ரொம்ப கிளியரா 2 விஷயம். மற்றவங்களால பிரச்சனை, இந்த தடவை நமக்கு நாமே பிரச்சனை, சரியா? அப்புறம் மகராசிக்காரங்களுக்கு நான் சொல்லாம வேற யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் ரொம்பவே சின்சன் மாதிரி அமைதியும் வாய்க்கு ஜிப்பு போட்டுக்க வேண்டிய நேரமாக தான் இருக்கு. 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், நம்மளையே பிளேம் பண்ணிட்டு போவாங்க. அதாவது இந்த தடவை ராகு இஸ் போட்டீங்கன்னா பிரம்மாண்டம், ராகு இஸ் போட்டா பேராசை, ராகு இஸ் போட்டா இன்ஃபினிட்டிவ். எதை கொடுக்கும் எதை எடுக்கும்ன்றத வந்து யாராலையுமே திருமணம் செய்ய முடியாத ஒரு அமைப்பு தான் ராகுவினுடைய ஒரு காரகத்துவம். இந்த தடவை கோச்சாரம் பெருசா வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் ஒரு 2% எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ராகுவின் ஆளுமைக்குள் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 15 நாட்கள், அதுக்கப்புறம் கவலையே பட வேணாம். மகர ராசிக்காரங்க காட்டுல மழை தான். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்ரன் உச்சத்தை நோக்கி போறாரு. பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு இந்த 5 தூக்கி கொடுப்பது. யார் என்ன சொன்னாலும் மகர ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிப்ரவரி மாசம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ சத்தியமாக மகர ராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட்டோ. அந்த அளவுக்கு சூப்பர். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு. வக்ரமா இருக்க குரு வக்ர நிவர்த்தி வேற அடைய போறாரு. வக்ர நிவர்த்தி அடைந்து ஷ்ரைங்னு உங்களை தான் பார்ப்பாரு. அதுவும் எந்த பார்வை? தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை பார்க்க போறாரு. பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி 5ஆம் வீடு 2ஆம் வீட்டுலாம் உச்சமா இருக்கும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? கேட்டது கேட்காது, கேட்க நினைச்சது கேட்டுட்டு இருக்கிறது. இந்தான்னு கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் எல்லாம் மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. ஓகே, பட் ஸ்டில் இந்த 15 நாட்கள் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. செயல்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சில சமயம் பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டுரும். நம்ம மேல தப்பு இல்லை பாஸ், அது ராகுவோட தப்பு தான், சரியா? நீங்க எப்பயுமே ரொம்ப ஸ்வீட் தான், இருந்தாலுமே நீங்க தான் தப்புன்னு எல்லாரும் உங்களை சொல்லுவாங்க வந்து. இந்த பக்கம் இப்படின்னா பாசிட்டிவ் எப்படி இயங்கும்னா, 2ஆம் இடம் தான் வருமானத்தை தரக்கூடிய இடம். 2ஆம் இடம் தான் உங்களுக்கான சொல்வாக்கை தரக்கூடிய இடம். 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இது வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்பை இந்த தடவை உருவாக்கி கொடுக்கும். பேச்சுவார்த்தையில பிரச்சனையா போயிடுச்சுன்னா இந்த தடவை அதெல்லாம் சக்சஸ் ஆகும். வருமானம் எங்க இருந்து வருதுனே தெரியாது, எப்படி வருதுனே தெரியாது. பேச்சின் மூலமாக வருமானம் வர வைக்கக்கூடிய ஆளுமை அதிகரிக்கும். செலிபிரிட்டி யோகம் கூடும். கிட்டத்தட்ட செவ்வாய் வரை 23ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி மாசம் உச்சமாய் உட்காந்துருக்க போறாரு. அதுவும் உங்க வீட்லயே தலைக்கு மேல். அதுக்கப்புறம் செவ்வாய் போகக்கூடிய அமைப்பு வரும். ஸோ 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கும் போது சுயம் வெளிப்படும். நீங்க 4ஆம் இடம்னா திரும்ப அம்மா, சுகஸ்தானம், சுயங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனம், நீங்க மனசுல ஒண்ணு நினைக்கிறீங்கல்ல, நான் நினைக்கிறதே நடக்க மாட்டேதுன்னு புலம்பிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு நினைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சாதாரணமா யோசிச்ச விஷயம் கூட இந்த நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய பண வரவு அதிகரிக்கும். இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியுது கைக்கு வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி டிங்னு கூகுள் பெல் அடிக்கும். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன போன மாசத்துல இருந்து நல்லா தாங்க இருக்கீங்க, இப்பயும் நல்லா தான் இருக்க போறீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லா தான் இருப்பீங்க. போதும் 8 வருஷம் பட்டாச்சு, இனிமேவாது சரி அள்ளி புரோட்டா சாப்பிடலான்ற மாதிரி மறுபடியும் கம்பேக் கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா இந்த தடவை மகர ராசிக்காரர்கள் தான். அது எஸ்பெஷலி ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சின்ராசா கையில பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு தாறுமாறா இருக்க போது. அதற்கான முகாந்திரத்தை இந்த மாதம் உங்களுக்கு காட்டும்.
ஸோ ஒருவேளை ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விண்ணை மூட்டை அளக்கூடிய இமாலய வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மூலமாக ஒரு பணம் வரும். எங்கிருந்து வருது, எப்படி வருது, இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு வர வேண்டிய பணமெல்லாம் இந்த தடவை வரும். நம்ம விட்டுருப்போம், அது வரவே வராது நினைச்ச பணம்லாம் நம்ம கையில வந்து சேரும். நம்மளுடைய ஆளுமை அதிகரிக்கும். நீங்க போய் நின்னாலே அந்த இடத்துக்கான ஒரு தோரணை, இந்த 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும் போது உங்களுடைய சுயம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, நீங்க ஒரு பேச்சாளராக இருக்கலாம், நீங்க வந்து எழுதுறவங்களா இருக்கலாம், நீங்க வந்து கலைஞராக இருக்கலாம், உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அந்த இடம் உச்சமா இருக்கும்போது அதை நீங்க வெளிப்படுத்துவீங்க. அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலயும். திரும்ப 5ஆம் இடத்து அதிபதியான மிஸ்டர் சுக்ரன் அப்படியே போய் வாவ் செம்மையா மீனது வீட்டுல வந்து உட்கார போறார். அந்த மீன வீட்டு அதிபதி உங்களுக்கு பார்வை கொடுக்குறாரு, அதுவும் 2ஆம் வீட்டுக்கு. செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. இந்த 5ஆம் இடமே நான் சொன்ன மாதிரி பெயர் போல் இஷ்ட தெய்வமான கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. நிறைய பேர் குலதெய்வம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம், குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்வு, ஒரு எல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் வரும். 2ஆம் திருமணம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விட்டு போனவங்களாம் திரும்ப உங்களை தேடி உங்களுடைய மகத்துவம் தெரிந்து வருவார்கள். ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த புதனோட சேரக்கூடிய இந்த ராகு காம்பினேஷன் கொஞ்சம் கால் நரம்ப பிடிச்சி இழுக்கிறது, காலில் வலி வர வைக்கிறது, பின்னாடி பேக்ல பெயின் வர்றது, த்ரோட்டை வந்து கொஞ்சம் பிரச்சனைப்படுத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன நிலைகள்லாம் பண்ணுவார். அதெல்லாம் சும்மா இந்த ஒரு மாசம் அதுக்கப்புறம் பெருசாலாம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செவ்வனே அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுப்பாரு. நீ பண்ணு மச்சா, நானும் அதே வேலையை தான் பார்க்குறேன், நீயும் சேர்ந்து பண்ணு, ஹைஃபை பண்ணிக்குவாங்க ராகு கேது. ஏன்னா அந்த ராகு கேதுக்கு நடுவில் இத்தனை பிளானட் இந்த தடவை மாட்ட போகுது. அதனால கொஞ்சம் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. போயிட்டு வர இடத்துல பார்த்து பக்குவமா போயிட்டு வரணும். நைட் டிராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிரைவ் பண்றதா இருந்தா 1க்கு 2 தடவை உங்க குலதெய்வத்தையோ உங்க இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிட்டு போயிட்டு வாங்க. பயமுடுத்தல, கொஞ்சம் சினாரியோ அப்படி இருக்கு, அதனால அதை மட்டும் பாருங்க. 4ஆம் இடம்லாம் வண்டி வாகனமா அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வச்சிடாம ராகு பார்த்துக்கணும். இல்லையா முதல்ல கொண்டு போய் ஒரு ஆரம்பிக்கும் போதே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச் மாதம் வரைக்கும் தினம் வாரத்துக்கு ஒரு தடவை முடிஞ்ச ஒரு கோவிலுக்கு, துர்கியம்மன் கோவிலுக்கு போய் வண்டி அப்படி காட்டி கூட்டிட்டு வந்துருங்க, அம்மா பாத்துக்க அப்படின்னு. சரியா? சோ இதை மட்டும் பண்ணாலே மோர் தென் எனஃப். ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் உபசமா இருந்து, சில பேருக்கு டென்டலுக்கு போயிட்டு வர்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்தந்த பிளானட் எங்க இருக்குன்றதை பொறுத்து நிகழும். ஏன்னா இந்த தடவை கோச்சார பெருசா இம்பாக்ட் பண்ண எல்லா கோச்சார கிரகங்களையும் ராகு தன்மையப்படுத்த போறார். ஸோ ராகு அப்படின்னா உடனே நெகட்டிவ் இல்லைங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் குடிக்கிற உயிர்ப்புக்காரகனே ராகு தான். ஏன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா சொல்லிட்டு சூப்பரா கொடுக்க போறான். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த இந்த ராகு வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. நீங்க அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்கன்றது ஒன்று இருக்கு. நம்ம எப்படி அதை திங்க் பண்றோம், எப்படி அதை இயக்குறோம் என்பது ஒன்று இருக்கு. யாரெல்லாம் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் டே டு டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, பூ விற்கிற அக்காவா இருக்கட்டும், டெய்லி வந்து ஆட்டோ ஓட்டுற அண்ணனா இருக்கட்டும், எல்லாருக்கும் சூப்பரா இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் இந்த கேஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த தடவை இல்லாத அளவுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இது எல்லாமே அந்த கரகத்துவம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த தடவை தாறுமாறா இருக்க போகுது. மகராசிக்காரங்க யாராவது மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம் வரும். அதே சமயம் மகராசிக்காரங்க இந்த புதன் ராகு சேர்க்க கொஞ்சம் வந்து தொற்று நோயையும் உருவாக்கும். கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது தான் கொரோனா மாதிரியான விஷயம் வந்துச்சு. பட் இந்த அப்படி அளவுக்கு பயப்படணுமானா இல்லை. ஏன்னா குருவோட பார்வை பலன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால பெருசா எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா வரமா, நெகட்டிவாவே வராது, பாசிட்டிவா தான் வரப்போகுது. ஏன்னா குருவோட பார்வை ராகுவை சூப்பரா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள கொண்டு வர, அப்புறம் ராகு உங்களை அதற்கான இயக்குவார். ஸோ மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இதுவரைக்கும் நினைக்காத, இதுவரைக்கும் எட்டி பார்க்க முடியாத உயரத்தை தொட்டு விட போகிறீர்கள். சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யாரோ ஒருத்தி நான் நம்புறேன், இல்லை நீங்க நம்புங்க, சூப்பரா இருக்க போறீங்க. மகராசிக்காரங்க எதை பத்தியும் கவலைப்படாம பேச்சில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. செயலில் நிதானம் தேவை. கொஞ்சம் ஈகோ அதிகரிக்க இருக்க மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி நம்மளை பேச வைப்பார் மிஸ்டர் ராகு. உங்க தப்பு இல்லை, ராகு தப்பு தான். அதனால பேசும்போதே கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் அமைதியா பார்த்து நிதானமா பேசணும். சில பேருக்கு வாயில சில பிரச்சனைகள் வந்து சேரலாம். சில வாயில கொப்பளம் வருது, வாயில கட்டி வருது, சம்திங் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் வரலாம். ஃபுட்டு பைப்பு, த்ரோட், சில பேருக்கு இது வரைக்கும் இல்லாமல் தைராய்டு பிரச்சனை, இல்லை த்ரோட்டில் கட்டுறது, சளி தொந்தரவு, இந்த மாதிரி புதன் ராகு காம்பினேஷன் கொஞ்சம் மகர ராசி காரர்களுக்கு, எஸ்பெஷலி மகர ராசிக்கார குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கோல்டு சளி பிடிக்காம பார்த்துக்கோங்க. அது மட்டும் பார்த்துக்கிறப்ப மற்றபடி சூப்பராக இருக்கு. ஸோ கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்துக்கிறது. மன மகிழ்ச்சி கிடைக்க போகுது, மறுமலர்ச்சி கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும். ஸ்டாண்டர்டோனா நிற்க போறீங்க. சொல்லி சொல்லி கில்டி மாதிரி அடிக்க போறீங்க. போதும் போதுன்ற அளவுக்கு விஸ்வரூபம் காட்ட போறீங்க. யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு ஸ்டாண்டர்டோனா நிற்பீங்க. போன மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதம் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. 4 பக்கம் உங்களை பற்றி பேச போகிறாங்க. அதுவும் சுக்கிரன்லாம் போயிட்டு இந்த 3-4 தேதிக்கு அப்புறம் மார்ச் மாதம் டிரான்சிட் ஆகிற அந்த மீன வீடு
அங்க சனி வேற சேர்ந்திருக்காரு. சனி சுக்கிர காம்பினேஷன். உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி சேரப்போறார். வாவ்! செம்மையா இருக்க போகுது. மகர ராசிக்காரங்க இந்த தடவை நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெயர் கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் புகழ் கிடைக்க போகுது. அதெல்லாம் விடுங்க. சிந்தனையில இருந்த மூட் ஸ்விங் போகுது. இது வரைக்கும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நீங்க உள்ளுக்குள்ள குமுறுன எல்லாம் போயிட்டு நல்லா தான் லைஃப் லீட் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. நிம்மதி அதெல்லாம் இந்த தடவை சூப்பராக மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே மகர ராசிக்காரர்களுக்கு இந்தான்னு கொடுக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. மகர ராசிக்காரருக்கு சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உயரத்தோட உச்சத்தில் தான் இருப்பீங்க. ஓகே, படிக்கிற மகர ராசி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக படிப்பீங்க. 5ஆம் இடம் தான் சிந்தனை. நிறைய மொழி சம்மந்தப்பட்டு பிள்ளைங்கள் இயங்குவாங்க. நிறைய டிராயிங் கிளாஸ் போகிறது, நிறைய ஓவிய கிளாஸ் போகிறது, அதில் ப்ரைஸ் வாங்குறது. திடீர்னு ஸ்கூலில் காம்படிஷன் வச்சாங்க, நான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன், அதில் கலந்துக்கிட்டேன், இதில் சிங்கிங் காம்படிஷனு, அது இதுன்னு பிள்ளைங்க கலந்து தன்னுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை காட்டி அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு தேஜஸ் அதிகரிக்கும். மகர ராசி குழந்தைங்க மூஞ்சி நீங்கள் பாருங்களேன். இது நீங்கள் நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மகர ராசிக்கார குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இசிகொல்ட்டு போட்டிங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஒரு 12ஆம் தேதிக்குள்ளே அந்த பிள்ளைங்க முகமே அப்படியே ஒரு மாதிரி தேஜஸாக இருக்கும். சுக்கிரனுடைய நகர்வு அப்படின்றது குழந்தைய அப்படியே பார்க்கும்போது எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் மாட்டோமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு பிள்ளைங்களுடைய ஆளுமையும் பிள்ளைங்களுடைய அழகியலும், பிள்ளைங்களுக்கு நம்ம இதுதான் வேணும் அடம் பிடிச்சி அதுக்கு போட்டு வர ட்ரெஸ்ஸையும் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் அடம் பிடிக்கும். பிள்ளைங்க இந்த தடவை அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கும். நீங்கள் வாங்கி தான் தரணும், வேறு வழி கிடையாது. நிறைய இந்த தடவை அவங்களுடைய சுகத்திற்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த 10-15 வயசுலாம் தாண்டிச்சுன்னா அரசு பிள்ளைங்க இந்த தடவை நிறைய பர்ஃப்யூம் வாங்குறது, நிறைய லிப்ஸ்டிக் வாங்குறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணியே தீரும். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. பட் ஸ்டில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். த்ரோட்டு பிரச்சனை வரும், சளி தொந்தரவு, தொற்று நோய்கள் உபாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. வெந்நீராக கொடுங்க பிள்ளைங்களுக்கு. 20 வயதுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் கை கூடும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்கும். 5ஆம் இடமே சுய கௌரவத்தை அப்படி காட்டும். நான் யார் தெரியுமான்றதை இந்த உங்கள் செயலால் காட்டுவீங்க. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். எப்பயுமே வாய்ப்பு கிடைக்காம தான் தவிக்கிறீங்க. இந்த வாய்ப்புகள் மூலமாக அப்படியே உலகத்தையே வசப்படுத்துவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், காதல் இனிக்கும். 5ஆம் இடம்லாம் காதல் தான். அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தேவதை பிறப்பா சூப்பராக இருப்பீங்க இந்த தடவை. சொத்து, இடம், மனை சம்மந்தப்பட்டு ஏதாவது ஓடிட்டு இருந்ததுன்னா இந்த தடவை அதெல்லாம் சரியாகும். இது வரைக்கும் கட்டி முடிக்காத வீடெல்லாம் கட்டி முடிப்பீங்க. இந்த தடவை ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா ஆல்மோஸ்ட் குரு தசை, ஆல்மோஸ்ட் சனி தசை, ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா புதன் தசை, வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மகராசிகளுக்கு மேல் சொன்னால் அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க. பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்கும். பேங்க் லோன் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த தடவை கிடைக்கும். தொழிலை வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக சில பேர் உங்கள் வீட்டுக்காக லோன் வாங்குவீங்க, இல்லை வீட்டை வச்சு லோன் வாங்குவீங்க. இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். நிறைய பேருக்கு வாகனம் மாற்றுவதற்கான வாய்ப்பு, இல்லை வாகனத்துக்கு செலவு வச்சு அதை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே நடக்க போகுது. நிறைய பேருக்கு பணம் அப்படின்ற இடத்துல இந்த தடைகள்லாம் நிவர்த்தியாக போகுது. கேட்காம பணம், கேட்ட பணம் எல்லாமே வந்து சேரப்போகிறது. ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரியான உங்களுடைய தோரணை, சும்மா போனால் கூட கூப்பிட்டு வச்சு உங்களை பேசுவாங்க. இந்த தடவை அந்தளவுக்கு உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குது. ஓகே, 60 தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. இஎன்டி பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். சில பேர் கழுத்து சுளுக்கு வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிறைய பேர் ஃபோன் வாங்குவீங்க, ஃபோனுக்கான சில விஷயங்கள் பண்ணுவீங்க. நிறைய பேர் பேங்க் போயிட்டு வருவீங்க. அநேகமாக அந்த பேங்க் கரூர் வைசியா பேங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து HDFCலேருந்து லோன் வரதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் வந்து சனியின் காரகத்துவம். ICICI கரூர் வைசியா இதோட கனெக்ட் ஆவீங்க. சூரியன் ராகு காம்பினேஷன் சேர்ந்துருக்கு, சந்திரன் ராகு காம்பினேஷன்லாம் சேர்ந்துருக்கா. இந்த தடவை இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. இல்லை போகிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தே தீரும். ஓகே, அதனால் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், வருவதற்கான சூழலை பிரபஞ்சம் உருவாக்க காத்திருக்கிறது. ஓகே, என்ன பார்ப்பீங்க? நான் தான் பேங்க்ல உள்ள பணம் வந்துட்டா எப்படி பெருநிதிக்கிறவன் அல்லவா. நிறைய பேர் யானை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. போன மாதம் இதுதான் சொல்றீங்க, இந்த மாதமும் அதுதான் சொல்கிறேன். யானை உங்களை பார்த்தே திரும்பி நட முடிக்குது. நான் என்ன பண்ணுறது? நிறைய பேர் யானை பார்க்கறதுக்கான வாய்ப்பு, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, குழந்தைங்கள இருந்தால் ஏதாவது யானை பொம்மை வரைகிறதுக்கான வாய்ப்பு, யானை பொம்மை வாங்கி தர கேட்கறதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி இந்த தடவை நிறைய யானையோட கனெக்ட் ஆகும். நீங்கள் மகர ராசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஒரு மகர ராசி இருந்தாலும் உங்கள் கண்ணில் இந்த தடவை அது போட்டு. ஸோ நிறைய இந்த தடவை யானையோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்படிலாம் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பணம் வருவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். எனக்கு கவலையே படாத. என்கிட்ட இருக்க கட்டுக்கட்ட அந்த வச்சுக்கொண்டு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த யானை பார்த்தல் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? பிள்ளையார்பட்டில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும். முடிஞ்சு அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய
பிள்ளையார பார்க்கறத தாண்டி உள்ள இருக்கக்கூடிய திங்கள் பகவான் சந்திர பகவானை போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சந்தோஷம் மேலோடக்கூடிய மாதமாக மகராசிகளுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.